வேலூர் மாவட்டம் வெட்டுப்பானம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான லாரி சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது சரி செய்யப்பட்டு விட்டதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலமானது கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் சென்னையிலிருந்து சூளகிரியிலிருந்து சென்னை நோக்கி கிரானைட் கற்களை ஏற்றி கொண்டு வந்த லாரி ஒன்று திடீரென ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது அதனுடைய சேஸ் கட்டாகி டயர் வெடித்ததில் இதே இடத்துல பழுதாகி நின்றது. இதனால் அதன் பின்னாடி வந்து கொண்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதன் பிறகு சம்பவத்திற்கு விரைந்து வந்த பள்ளிகுண்டா காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் லாரியினை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அதிகாலை திடீரென இப்பகுதியில் மழை பெய்ததால் அந்த இடிபாடுகளை நீக்கும் பணிகளானது சிறிது நேரம் தடைப்பட்டது. அதன் பிறகு இந்த போக்குவரத்தானது மிக நெடுந்த போக்குவரத்து நெரிசலாக மாறியதை தொடர்ந்து இந்த பகுதியானது முழுவதுமாக ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டு சென்னை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் 1 மணி நேரமும் பெங்களூர் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் 1 மணி நேரமும் என மாற்றி மாற்றி போக்குவரத்தானது அனுப்பப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை மீண்டும் தற்போது அந்த பகுதியில் அந்த கிரானைட் கற்களை லாரியிலிருந்து விழாமல் ஜேசிபி இயந்திரங்களிடம் உதவியுடன் அந்த கிரானைட் கற்கள் இருக்கின்ற லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 12 மணி நேரம் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த லாரியானது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து சிறிது சிறிதாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. பெங்களூர் மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்களானது அந்த மாதனூர் பள்ளிகுண்டாவிற்கு முன்பிலிருந்தே மாற்றுப்பகுதியில் மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பகுதி வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனம் அனைத்தும் குடியாத்தம் பகுதி வழியாக மாற்றி அமைக்கப்பட்டு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்களானது திசை திருப்பப்பட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து நிலவி வருகிறது. தற்போது நம்முடைய லாரி ஓட்டுநர் ஒருவர் இணைந்திருக்கிறார். அவருடைய விவரங்களை கேட்போம். அண்ணா வணக்கம். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறீங்கண்ணா? நான் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். எத்தனை நாளாக இந்த வண்டி நின்றுது சொன்னாங்க? ஏதாவது ஒரு நைட் ஒரு 12 மணிக்கு கிட்ட வண்டி வந்து ஸ்பீடு பிரேக் வந்து மழை தண்ணி தேங்கிட்டனால அவர் ஸ்பீடு பிரேக்கு தெரியல அவருக்கு. அது ஓவர் பாரம் ஏற்றிட்டு வந்த வண்டி என்ன ஆகுதுன்னா ஏறி இறங்குனா டயர் வந்து அது பெஸ்ட் ஆகி அது நெட்டு போல்டு வந்து அது வந்து ரிமூவ் ஆகி போச்சு. அதனால் டிராஃபிக் வந்து நைட்லேருந்து ஏற்பட்டு நிற்கிது வண்டி. இப்போ நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறீங்க? நான் கொஞ்சம் ஒரு 5 மணி நேரமாக கிட்ட வெயிட் பண்ணுறேண்ணா. இப்போ வந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கா ஏதாவது சொல்கிறாங்கண்ணா? போக்குவரத்து சீர் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டோல்கேட்டு. ஆனால் இன்னும் அதே நிலையில் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் டிராஃபிக்காக இருக்குதுன்றது தெரியல நம்மளுக்கு. இப்போ நீங்கள் டோல்கேட்டு கடந்து தான் சென்னை போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு? ஆமாம். தற்போது வரையிலும் இந்த போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்ட நிலையில் இந்த போக்குவரத்தானது மெதுவாக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதி வழியாக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் இந்த போக்குவரத்தானது தற்போதைக்கு சீர் செய்யப்பட்டாலுமே இங்கே அருகாமல் இருக்கக்கூடிய டோல்கேட்டை கடந்து தான் சென்னை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அதனால் மேலும் ஒரு 1 மணி நேரம் வரை இந்த போக்குவரத்து நெரிசலானது இதே நிலையில் இருக்கக்கூடும் என இந்த பகுதி மக்களும் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வருகின்ற காவல்துறையினரும் தெரிவித்து வருகின்றனர். உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.